வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ எப்படி வந்து ஜாவாவோட அவுட்புட் இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. So you can simply use system dot out dot println or system dot out print or system dot out printf. So system அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is a class. ஓகேவா? So out is a public and static field. It accept the output data. So நம்ம வந்து அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸ்டாட்டிக்னா என்ன, கிளாஸ்னா என்ன, பப்ளிக்னா என்னன்னு அதை வந்து நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வருவோம். சோ இப்ப வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்ப்போம். சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த println and print and printf. So print அப்படின்னு கொடுத்தோம்னா it print the string inside the code. So கோட்ஸ்க்குள்ள நம்ம எது கொடுத்தாலும் இது வந்து என்ன ஆகும், இந்த பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோட்ஸ்க்குள்ள எது கொடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும், நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி println இதுவும் சேம் திங் தான். ஆனா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரிண்ட் அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும், அதாவது நியூ லைனுக்கு வந்து வந்துரும். அதுவே வந்து printf அப்படின்னு கொடுத்தோம்னா it provide the string formatting. It is similar to printf in C++ programmingல இருக்க printf. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவுட்புட்ல பாருங்க, நம்ம 3 types, அதாவது 2 types of the print நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம system dot out dot println ல வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அடுத்து வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnலே வந்து 1 டாட் println, அதே மாதிரி 2 டாட் println கொடுத்திருக்கோம். சோ இங்க வந்து println கொடுத்திருக்கோம், இங்க வந்து printன்னு கொடுத்திருக்கோம். சோ இதுக்கு இடையில உள்ள டிஃபரண்ட் வந்து println அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு நியூ லைனுக்கு வந்துரும், அதாவது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும். ஆனா வந்து print அப்படின்னு கொடுத்தோம்னா நியூ லைனுக்கு வராது. சோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரண்ட். சோ அடுத்து வந்து எப்படி வந்து பிரிண்டிங் வேரியபிள்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க டபுள் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். டபுள்ங்கிறது டேட்டா டைப், நம்பருங்கிறது அதோட வேரியபிள், அதோட வேல்யூ நம்ம கொடுத்திருக்கோம். சோ சிஸ்டம் டாட் அவுட் println அப்படின்னு கொடுத்துட்டு இங்க 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் println நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுமே நம்ம கோட்ஸ்ல கொடுக்கல, கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கோட்ஸ்ல கொடுத்திருக்கோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம கோட்ஸ்ல கொடுக்கல. சோ நம்பர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ்ல வந்து நம்ம கோட்ஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கோட்ஸ்ல கொடுப்போம். அதே மாதிரி இது வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். சோ இது என்ன பண்ணிருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnலே ஐஎம் கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கோட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இது என்ன பண்ணும், இதையும் பிளஸ் இதையும் என்ன பண்ணும், கன்கார்டினேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்ப நம்பர் ஈக்குவல் டு பிளஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இப்ப நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நம்பரை நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? பாக்கலாமா நம்ம எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு? வாங்க ரன் பண்ணி பாப்போம். ஜாவா சி அவுட்புட் டாட் ஜாவா. ஜாவா அவுட்புட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்டிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைன்ல தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1 டாட் println. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன்ல 2 டாட் println. அதுக்கப்புறம் இந்த என்ன ஆயிடுச்சு, நியூ லைனுக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் இது பிரிண்ட் ஆகுது, 1 டாட் print. அதுக்கப்புறம் இது வந்து நியூ லைனை கிரியேட் பண்ணாது, பக்கத்திலே பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா? சோ அடுத்தது 5 பக்கத்திலே பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் -10.x. சோ இந்த println கொடுத்திருக்கோமா, இது வந்து 5 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல நம்மளுக்கு 10.6 அப்படின்னு வருது பாத்தீங்களா? 5 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, 10.6. சோ இந்த பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாது, நியூ லைனுக்கு வராது. அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல ஐஎம் ஆப்சம் கொடுத்திருக்கோமா, சோ இது ரெண்டு என்ன ஆயிருக்கு, சேர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி நம்பர் ஈக்குவல் டு
நம்பர் பிளஸ் கொடுத்துருக்கோமா, சோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் என்ன இருக்கு -10.6. சோ அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ இது வந்து அவுட்புட். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்புட். சோ இன்புட்ல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Java provides a different ways to get input from the user. So different waysல நம்ம என்ன பண்ணலாம், யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணலாம். So in order to use the object of scanner, so நம்ம இதுக்கு யூஸ் பண்றது வந்து ஸ்கேனர்ங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம். So we need to import the java.utl.scanner அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். So அதுலதான் என்ன இருக்கு, இந்த ஸ்கேனர்ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், we need to create an object of the scanner. ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ண போறோம். சோ அதோட ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாப்போம். சோ இதுதான் வந்து அதோட ப்ரோக்ராம். என்ன பண்ணிருக்கோம், இம்போர்ட் பண்ணிருக்கோம் பேக்கேஜ் ஜாவா யூடிஎல் டாட் ஸ்கேனர். சோ இந்த ஸ்கேனருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்புட்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர், அதுல வந்து சிஸ்டம் இன் அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா. சோ இந்த ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா. we then call the next integer. இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இன்புட் இந்த ஆப்ஜெக்ட இங்க கால் பண்ணிருக்கோம், இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் த ஸ்கேனர் கிளாஸ். சோ ஸ்கேனர் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்டீஜர்ங்கிறது ஒரு மெத்தட். சோ அடுத்தடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு கெட் பண்ணிட்டே இருக்கும். சோ சிமிலர்லி we can use next long, next float and then next double, அதே மாதிரி next methods to get long, float, double and string input respectively from the user. அதையும் நம்ம இங்க கொடுத்திருக்கோம், float input. சோ இன்புட்ல வந்து next float கொடுத்திருக்கோம், அதே மாதிரி இன்புட் டாட் நெக்ஸ்ட் டபுள் கொடுத்திருக்கோம், அதே மாதிரி இன்புட்ல நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்திருக்கோம். ஓகேவா. சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், க்ளோஸ் பண்ணிருக்கோம் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட். ஓகேவா. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ ஒரு ஸ்கேனர் அந்த இதுக்கு என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வழியா என்ன பண்றோம், நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்றோம். சோ வாங்க இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜாவா சி input dot java. Java input. So என்ன நம்ம யூசர் கிட்ட என்ன கெட் பண்றோம், சோ இன்டீஜர் என்னன்னு கேட்டிருக்கு 5 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் தி ஃப்ளோட் கேட்டிருக்கு 6.7 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து என்டர் தி டபுள். அடுத்து என்டர் தி டெக்ஸ்ட் ஹலோ. ஓகேவா. சோ நம்மளுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இது வந்து இன்புட் அவுட்புட் ஆஃப் தி ஜாவா. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.